மிக குறைவான தோஷம்னு அர்த்தம். 5லேருந்து 10க்குள்ளே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதிகப்படியான தோஷங்கள்னு அர்த்தம். 10க்கு மேலே இருந்தால் அது தேராத கேஸுன்னு அர்த்தம். ஆக கிரக புள்ளிகளை கணக்கிட்டு தான் பார்த்து நம்ம பலன் சொல்கிறோம். எண்ணிக்கையின் அடிப்படையில் ஆச்சு ஒருத்தருக்கு சமமாக இருக்கணும். ஒரு 2 புள்ளி மேலே கீழே இருக்கலாம், ரொம்ப வித்தியாசமாக இருக்கக்கூடாது. ஒரு ஆளுக்கு 5 புள்ளியும் ஒரு ஆளுக்கு 10 புள்ளியும் இருந்ததுன்னா அது பொருந்தாது. இந்த தோஷ புள்ளிகள் செவ்வாய் தோஷம், நாகதோஷம்னு சொல்லக்கூடிய சனி தோஷம், சூரிய தோஷம். ஆக செவ்வாய் ஒரு கிரகம், நாக கிரகம் 2 3, சனி 1 4, சூரியன் 1 5. இந்த 5 பாவ கிரகங்கள் அடிப்படையில் தோஷ புள்ளிகளை கணக்கிட்டு அது சமமாக இருக்குதான்னு பார்க்கறது தாங்க இது தோஷம். இதான் மூணாவது. 4வதா கிரகங்கள் சந்திக்குதா, அதாவது கிரகங்களோட தசாபுத்தி காலங்கள் சந்திக்குதான்னு பார்க்கணும். இருவருக்கும் ஒரே மாதிரி அது ரஜு பொருத்தம் பண்ணாங்கனாக்கா அது ஒரே மாதிரியான தசை தான் வரும். அது மட்டும் இல்லாமல் வேற ஏதாவது பண்ணால் கூட ரஜு இல்லாமல் பண்ணாலும் தசாங்கள் சந்திக்கிறதுக்கும் வாய்ப்புண்டு. ஒரே தசை 2 பேருக்கும் வரக்கூடாது. நல்ல தசையாக இருந்தால் கூட வரக்கூடாது. சுக்கிர தசை 2 பேருக்கும் கூட வரக்கூடாது. 2 ஜாடி 2 மூடி ஆகாது. ஜாடிக்கு ஏற்ற மூடி தான் ஆகும். அப்படிங்கிறது தான் தத்துவம். கல்யாணங்கிறது 2 ஆணுக்கு பண்ணுறது கல்யாணம் கிடையாது, 2 பெண்ணுக்கு பண்ணுறது கல்யாணம் கிடையாது. அம்மா அப்பா சம்மதத்தோட பாம்பேயில் 2 ஆணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இதெல்லாம் கல்யாண பொருத்தம் கிடையாது. அதுக்கெல்லாம் பொருத்தம் கிடையாது. அது வேற. அது ஆணுக்கு பெண், ஒரு ஆணுக்கு ஒரு பெண் அப்படின்றது தான். ஒரு லெஃப்ட் ரைட்டு அந்த மாதிரி பொருத்தம் பார்க்கறது தான் முறை. ஆக தசைகள் 2 ஒன்றா வர, 2 பேருக்கும் குரு தசை வரக்கூடாது, 2 பேருக்கும் சுக்கிர தசை வரக்கூடாது, 2 பேருக்கும் சனி தசை வரக்கூடாது. எந்த தசையும் ஒரே தசையாக வரக்கூடாது. வேறு வேறு தசையாக காலத்தில் வருமா அப்படின்னா, வாழ்கின்ற காலத்திலே இருவருக்கு வெவ்வேறு திசைகளாக வருமானு பார்க்கறது பேர் தசா சந்தின்னு பேர். சந்திக்குமா சந்திக்காது, சந்திக்கக்கூடாதுங்கிறது பொருத்தம். இது 4வது வச்சு. 5வதா தலையெழுத்து பொருத்தம். 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியது 6 8 12ஓடு இருக்கக்கூடாது, சவகாசம் வச்சுக்கக்கூடாது. 6 8 12ஆம் அதிபதிகளோட சவகாசங்கள் இருக்கக்கூடாது. இதெல்லாம் விதி பொருத்தமாகும். அந்த மாதிரி விதி பொருத்தம் இன்னொரு ஆளுக்கும் இருக்குதான்னு பார்க்குறோம். அல்லது சொற்ப கலத்திரம், 3ஆம் இடத்தை சொற்ப கலத்திரம் சொல்லலாம். அறகுறையான மறைவு ஸ்தானம், அது 3ஆம் இடம். முழுமையான மறைவு ஸ்தானம் கிடையாது, அறகுறையான மறைவு ஸ்தானம். ஒரு ஆளுக்கு அரைகுறையான மறைவு ஸ்தானம் இருந்தால் அது கூட பாதிப்பு தான் செய்யும். அப்புறம் கலத்திர காரகனான சுக்கிரன் கலத்திர ஸ்தானத்திலே இருந்து